அப்புறம் கழட்டி கொடுத்துரு கக்கு உட்காந்து முருகா என் பேர் முருகல்ல குண்டு குண்டா ரெண்டு குண்டு ரெண்டு குண்டு இங்கிலீஷ்ல டூ குண்டு சரி சரி ஐயா ஐயா அது பக்கம் இங்க பேசமா கூப்பிடுற ஆளுங்களா கலகா போடுங்க போறீங்களாட்டா மகரமுத்து மகாராஜா கொலையில குத்து போங்க நீங்க வேற அடிச்சு அடிச்சு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு பேச்சு தொலைக்கிறான் ஏப்பா போய் கழட்டி போடுறதுக்கு இல்ல தொட்டு பார்த்துட்டு பேசுறான் துணியமா அட திறந்த வாயா என்ன போன வரிச்சு எப்படி டைட் அடிச்சு இந்த வரிச்சு லூஸ் ஆகுதுன்னு பேசுறான் துணிங்க நீங்க அடிச்சு அடிச்சு எல்லாம் தோலாட்டு போயிருந்தா கழட்டி போட்டா துவைக்கும் போது பேசுறா பழைய துணி ஆயிடும் ஆமாங்க பழச்சா பட்டு என்னது சொந்தமான துணி இது என் பணத்துக்கு எடுத்தது அது ஊம் பணம் இல்ல இல்ல என்னுடைய பணம் நீ ஊம் பணம் டவச்சரு கேட்டு போனா அருகட்ட கூதிக்க அது தெரியல இவனு சம்பளம் வாங்குற ஒரு டயர் எடுத்து போட மாட்டா வாதக்கால புண்டை சொல்லி குற்றம் இல்ல சொல்றதும் சொல்லிட்டு கௌரவமா நடந்து போறாரு பெண்ணா என்ன புண்டை கவனத்தை எடுத்து போடுற அது என்ன நேரம் மறந்து குடிச்சு சேர்த்து போயிருவோம் என்னோடதுதான் இது என்னதுதான் அது நீ ஓம்பரம் தான் சரி அது போகட்டும் கை குத்தே மறக்க மாட்டேங்கிற சரி போனால் போகட்டும் ஆமா அந்த சனமெல்லாம் போகட்டும் அங்க பாரு ஒண்ணு தலை நானே நீயும் பேசக்கூடிய விகடவாதங்கள் போனால் போகட்டும் சரி இன்று தீபாவளி தெய்வீகமான ராஜசபை ஏன் எதற்காக அரங்கேற்றம் ஐயோ ஐயோ இது கூட தெரியாது எதுக்கு இப்படி லைட் போட்டுக்கிறாங்க என்ன சமாச்சாரம் கேக்குற எதுவுமே தெரியாதா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இல்ல சொல்லுவியா இல்ல எதுக்காக கூத்துட்டுக்கிறான்னு கூட தெரியாதா தெரியலையா அப்புறம் என்ன பொண்ணு என்ன கனி வந்த ஆளுக்கு வண்டி போட்டு 10 நிமிஷம் போடுறேன் மொக்கா பேத்த போறீங்க தம்பி பொறுத்துறான் தூண்டி விடுறது அப்படியே போட்டா சட்டி அடி பிடிச்சிக்காது இந்தாங்க எதற்காக அரங்கேற்றம் மிந்தி மிந்தி நீயகனே ஒரு பாடலாம் மிந்தி மிந்தி நியாயகினி இந்த மண்ணாத்தி பட்டி
கொண்டு போய் படிக்கணும் உண்ணாமலை படிக்கிட்டீங்களா? படிங்க சார். சூப்பரா எழுதிக்கிறாங்க. கையெழுத்து நல்லா இருக்கும். அழகா இருக்குதுங்க. ஆமாங்க. படிக்கவா? படிங்க. ஒரு ஊர்ல ஒருத்தி, அவள் பெயர் குரத்தி. அவளை 4 பேர் துரத்தி ஐயோ செவத்துக்கு நிறுத்தி ஐயோ முட்டை ஆம்பாரு புளுத்தி எழுதிக்கிறதுக்காக படிச்சேன் சார். சின்ன பசங்களாம் உங்க பேச்சை கேட்டு கெட்டு போயிடுவாங்க. அவங்களா சின்ன பையன் போட்டோ எப்படி எடுக்கிற பிள்ளை உட்காந்து உட்காந்து ஆடு தெரியுமா? ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம பெண்ணார வட்டாரத்தில் எத்தனையோ நாடக ஜமா இருக்குது. ஆமா, கலைஞர்கள் பெரிய பெரிய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நல்லூரை சேர்ந்த மாதேச நாடக குழுவினர் தான் வேண்டும் என்று நம்மளை வருகை தந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணா அருள்மணி அண்ணா அவர்களிடத்தில் வெத்தல தாம்பலத்தை கொடுத்து இன்று அவருடைய முன்னணியில் நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம். அருமையான நாடகம். என்ன நாடகம்? சொல்லிக்கிட்டே தான் ஒரு வேஷக்காரர்கிட்டயும் சொல்லுங்க. ஸ்ரீ மகாபாரதம் என்பது 4 காண்டம் 18 பருவங்கள். அப்படி அதுல யுத்த கண்டத்தில் முதல் நாள் துவக்கம் அரவான் கடவுளை. அரவான் கடவுளை. இந்த நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? நீ யாராக வந்திருக்கிறீங்க? நான் எக்குலத்து வேந்தன். என் தாய் தந்தைகள் யாரு? நான் எந்த நாட்டு மன்னன்? ஆமா, பின்ன எத்தனை பெண்ண? 100 பெண்ணு வந்தாலும் ஒரே பெண்ணு தான். நீங்க ஒன்னா சொல்லுங்க, நான் விரல விட்டுக்கிறேன். எதுல யாருக்கு பகுத்தறிவு இல்ல? ஒரு மகாராஜா இல்ல? நீங்க சொல்லுங்க. ஆகட்டும்.
கெடுத்தா தனி கெடுத்தா தனி கெடுத்தா இது என்ன தாளமா? காலம் முடிக்கிறதுக்கு என்ன தாளம்? உன் கால தெயிலு கால காலம் முறிக்கிறதுக்கு என்ன தெரியுதா தின்ன தெரியுதா தின்ன தெரியுதா என்ன தெரியுமே? ததி குடிதா ததி முதிதா ததி முதிதா இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. காலம் முறிக்கிறதுக்கு அக்கா கூத்து பார்த்துட்டு பேனு அக்கா கூப்பிடுற செங்குவா மகாராஜா மகாராஜா மந்திரி நீங்க யாருங்க பேர் என்ன சொல்லுங்க? மதிகுலத்திலே பிறந்துட்ட மதுகுலத்திலே பிறந்துட்ட மாமன்னன் மன்னன். என் பெயர்தான் சாஸ்திர கொடிவேந்தன் சகாதேவன். சாஸ்திர கொடிவேந்த சகாதேவனுக்கு போடுங்க. மூஞ்சிகளை பாடுற கிழிச்சு முன்னாடி வாய் கேட்டு ஐயா மன்னனுக்கு உகந்த அறிவில் சிறந்த மந்திரி மந்திரிமாரே இல்லைங்க. ஏன் இன்னும் 20 நாள் இருக்குது. 20 நாள் இருக்கா? ஆமா. எதற்காக? முடிஞ்சிருச்சு தலைவர் பதவி. ஆமா. அதுக்கு மேல நிக்கலாம்னு நானும் நிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. எல்லாருமே நீ நின்றாங்கிறாங்க. நானும் எவ்வளவு நேரம் உட்காந்து நானும் நிக்கலாம்னு இருக்கிறேன். எனக்கு பெஞ்ச் மேல இல்ல பாய் போட்டு கீழே பாய் மேல சைலேட் அப்படிங்கிற பேரோ சாத்திர கொடிவேந்தன் சகாதேவனாக இருப்பினும் சகாதேவனாக இருப்பினும் இந்த சகாதேவனை பெற்றெடுத்த ஒரு தாய் தந்தை அருமை தாய் உள்ளங்கள் என்னை பெற்றெடுத்த என் தெய்வங்களை அவர்களை யார் தெரியுமா?
ஓல்டேன் மந்திரிமாரே ஐயா மகாராஜா சொல்லு யாரு மகாராஜாவா வருதா சொல்லல என்னை ஈன்றெடுத்த என் தாய். சரி என் தாயோரும் குந்தி மந்தாரை. என்ன ஆச்சரியம், 2 தாய். சகாஜாவனை பெற்ற ஒரு தாய் யாருன்னு கேட்ட அம்மா என்னை பெற்ற தாயோ 2 தாய்ன்னு சொன்னீங்களே. ஆமா. குந்தி மந்தாரி. ஆமாம். சரி என் தகப்பனார் அவர் யார் தெரியுமா? அவர் பேர் என்னங்க? அவர்தான் பாண்டு மகாராஜன். குந்தி மந்தாரி தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்த உங்களுடைய பேரோ சகாதேவ கண்ணாதேவன். ஐயா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாருக்கும் சகாதேவனாக பிறந்த மகனாக சகாதேவன் நான் பிறந்தேன். சரி பாண்டு மகாராஜனுக்கு குந்தி மந்தாரி தேவிக்கு நீ மட்டும்தான் பிறந்தீங்களா இல்ல உடன் பிறந்தீங்க அண்ணன் தம்பிகள்? மந்திரி எத்தனை பேர் பிறந்தீங்க? அறிவுடைய கேள்வி. நீ சொன்னா சரி சரியா தான் இருக்கும். நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? யார் யார் பிறந்தீங்க சொல்லவா? ஒரு கவனிப்பு மல்லிகைப்பூ.
மந்திரி ஓய் மகாராஜா மொத்தமாக ஆ, என்னுடன் பிறந்தவர்கள் ஆ. 4 பேர், என்னோட சேர்த்து 5 பேர். ஓஹோ, மொத்தம் உன்னோட பிறந்தவர்கள் 5 பேர். ஆமா. ஓய் வாலாட்டாரு. ஆ, அவன் தெரியும் வா எப்படி என்ன வயசு என்ன ஆளு நன்றி உள்ளஞ்சி பாரு உள்ளக்கிறப்ப யாரு? ஃப்ரெண்டு. சரி, யார் யார் தெரியுமா? ஆண்டவர்கள் 5 பேர் 5 பேர் நீங்களே. உங்க பேரு சொன்னீங்க சகாதேவன் என்று. ஆமா. ஆனா உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் யார் யாரு? மந்திரி ஓய். இந்த தரணி எங்கும் புகழ் பெற்ற ஆ, தர்மபுத்திரர் ஆ, யுதிஷ்டர் சொல்லக்கூடிய சரி. தர்மபுத்திரர் எனது மூத்த அண்ணார். அண்ணார். இரண்டாவது ஆ, பீமசேனன். அப்படியே அப்பா. பாரு பலாயிரம் கஜேந்திர பணம் படைத்தவன். நல்லதுங்க இது. காலத்துல பைரவன். ஆமா, அப்படி சொல்றது நல்லது. ஆமா. மூன்றாவது கரெக்டா கூத்து பார்த்துட்டு போறோம் பத்தியா? அதுதான் ஆ, அதுதான் ஒழுக்கம். சரி. ஆனாலும் அழகு மன்னன் ஆ, அர்ஜுனர். அர்ஜுனர். மூன்றாவது அண்ணன். அண்ணன். நான்காவது ஆ, குதிரை ஏற்றத்தில் வல்லவன். ஐயோ இப்ப சொன்னீங்களே, அவர் 4வது ஆள் தான் நான் முக்கியமா பார்த்தவனும். ஏங்க குதிரை ஏற்றத்தின் வல்லவன் என்ன இருக்கு அவரு? அதுல வல்லவன் தாங்க பேரு. அபச்சாரம். சாமிச்சாரணும் சாமிச்சாரணும் சாமி. ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க? ஐயப்பனுக்கு மாலை போடலான்னு நாளைக்கு. குதிரை ஏற்றத்தில். ஓ, குதிரை. புலி போடாதுங்க. ஏப்பா மத்தலா குதிரை. குதிரை குதிரை சொல்லு. குதிரை இல்லடா மண்டை. புண்டா புண்டாடிக்கிட்டே தெரியல. ஐயோ, உன்னோட சேர்ந்து எனக்குமே கெட்ட வார்த்தை வந்துடும் போல இருக்குது. ஓ ஐயா, இப்படியே சொல்லி சொல்லி பேசுறது ஜவன் பிரம்மச்சாரியா. ஐந்தாவது சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த சகாதேவன். குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள் 3 பேர். சரி. மந்தாரிக்கு பிறந்தவர்கள் 2 பேர். அப்படி மொத்தம் 5 ராஜாக்கள். பாண்டு மகாராஜனுக்கு குந்தி மந்தாரதேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் 5 பேராக பிறப்பினும் சகாதேவா, இந்த சகாதேவன் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் உடைய சாம்ராஜ்யம் எதுங்க? நாங்களோ மதிகுடுத்த மன்னர்கள் மன்னர்கள் சொன்னீங்க. ஆமா. நீ எந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நண்பா? உலகம் 56 தேசத்தில் நல்லா சொல்லுவோம். ஒழுக்கமா கொண்டுட்டு வாங்க. சொன்னா ஒழுக்கமா வாங்கிட்டு வர கண்டான ஓடி போட்டா என்ன குறை வைக்கிறாரு? வாய் திறக்கிறா பாரு. நான் எந்த தேசத்தில் வாழ்ந்து வருகிறேன் சொல்லவா? படிச்சுன்னா மொட்டுதான் ஊத்துவோம். சொல்லுங்க.
மகாராஜா பாரு அப்பா சிக்கல வந்து பாக்குறேன் சாப்பிட்ட வருஷமும் 9. நீ 9 தான் வச்சிருக்கிற வருஷம் ஆச்சுப்பா சாப்பிட்டு 9 வருஷம் ஆச்சு. அதே தான் சாப்பிட்டு 9 சாப்பிட்டு 9 வருஷம் 9. சரி சகாதேவன் உங்களுடைய நாடு எது? என்ன இவ்வளவு சகஜமா சகாதேவன் என்று பெயரிட்டு அழைக்கிறாயா? உங்க பேர் என்னடா இது? அப்படி அறுத்து விடுவேன். என்னத்த அறுத்து விடுவேன். நீங்க ஆபரேஷன் பண்றாளா? நாங்க அறுவை சிகிச்சை ஆய்வாளரா? என்ன அதல்ல, நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் சரி டெல்லி என்கின்ற அஸ்தினாபுரம். ஓஹோ, அப்பொழுது அஸ்தினாபுரம், ஆமா இப்பொழுது டெல்லி. சரி, இந்த 56 தேசத்திற்கும் இந்த பாண்டவர்கள் உரிமையாளர். டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரம், அந்த நாட்டுக்கு நீங்க 5 பேர் தான் சொந்தக்காரர் என்று உரைக்கிறீர்கள். ஆமா. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? உலகம் இருப்பது 56 தேசம், அதுக்கு தலைநகரம் டெல்லி. அஸ்தினாபுரம் சொல்றீங்களே? ஆமா. இந்த டெல்லி அஸ்தினாபுரம் யார் யாருக்கு தான் சொந்தம்? பாண்டவர் 5 பேத்துக்கு தான் சொந்தங்கிற மந்திரி. இல்ல நான் மந்திரியா தான் என் வரிச்சு பிடிக்கிறது குழுவுல. எனக்கு நீ மந்திரி இப்பொழுது. ஆமாவா? இந்த 56 தேசமும் பாண்டவர்களுக்கு மட்டுமே சொந்தமா? சொந்தமா இல்ல வேற யாராவது இருக்கிறாங்களா? இதற்கு சொந்தக்காரர் யாராவது இருக்கிறார்களா? மந்திரி மாறி எப்படி இருக்கிறார்கள்? இதற்கு உரிமையாளர் சொந்தக்காரரும் இருக்கிறார்கள். சொந்தக்காரர் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு வந்து கோயிலுக்கு சொந்தக்காரர்லாம் இது வண்ணாத்திப்பட்டியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இந்த அதாவது அஸ்தினாபுரம் சொல்லி 56 தேசம், அதுக்கு சொந்தக்காரர் யார் யாரு? இந்த பாண்டவர்கள் மட்டுமா? இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்களும் இந்த பாண்டவர்கள் எதிரியாளர்களும். பாண்டவர்களுக்கு எதிரியாளர்களும் இருக்கிறார்கள். யாரு? இந்த பாண்டவருக்கு எதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க. பங்கு பகையாளி
பாண்டவர்களுக்கு எதிரி யார் தெரியுமா? பாண்டவருக்கு எதிரிங்கிறீங்களே, அவங்க யாருங்க? பேரான பெரிய தந்தையார் பெற்றெடுத்த திருதராஷ்டிர மகாராஜர் பெற்றெடுத்த கௌரவர்கள் சொல்லக்கூடிய துரியோதனர்கள் 100 பேர். அடுத்த செகண்டா டீ எடுத்து குடிங்க, டக்கு டக்குன்னு எடுப்பா, டக்கு டக்கு. நான் சொல்லுவோம், அப்புறம் வந்து ஆனந்த பையன் பண்ற வேலை. யார் ஆனந்து? அவன் கண்டார ஒளி அடுப்புல கண்டார ஒளி மந்திரி ஓய் கால ஒளியே சொல்றேன். டீ கேட்கற கப்பு வேணாங்கிறான். நீ சொல்லு. துரியோதனாதிகள் பேர் அவருடைய திருதராஷ்டிரருடைய குழந்தை கேமலாண்டு கிடைக்குது நண்பா. தம்பி மகன்கள் நாங்க பாண்டவர்கள். உன் பெரிய தந்தையோ திருதவேந்த மகாராஜா. ஆமா, அவருக்கு இளையவரோ உன் தந்தை பாண்டு மகாராஜ். என் தந்தையாருக்கு இளையவர் விதுரன். என் தந்தையாருக்கு இளையவர். எங்க சித்தப்பாருக்கு திருமணம் இல்லை. ஓ, அவரு பிரம்மச்சாரி. ஆமா, அவரு விட்டுருங்க. திருதராஷ்டிர மகாராஜருக்கும் காந்தாருக்கு பிறந்தவர்கள் 100 பேர். சரி. குந்தி மண்டாருக்கு பாண்டவருக்கு பிறந்தவர்கள், பாண்டவ மகாராஜருக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். மொத்தம் 105 பாலர்களுக்கு. சரி. அவனை 56 தேசமும் சொந்தம். ஆனால் பார்த்தான் துரியோதனன். எல்லாருமே குடிங்க டீ. சொல்லுங்க. சிறிய வயது முதல் நாங்கள் விளையாட்டுக்கு பொழுதுபோக்கிற்காக விளையாடினோம். அந்த விளையாட்டில் பலம் படித்த என் அண்ணன் பீமசேனன் பலம் படித்த பீமசேனன் ஒரு பந்து விளையாட்டு, கால்பந்து விளையாட்டு விளையாடும் பொழுது என் அன்னார் அடிக்கக்கூடிய பந்தை அந்த 100 பேர் கௌரவர்கள் 100 பேருமே தடுக்க முடியாமல் 5 நடுங்கி ஓடினார்கள். ஆனால் அந்த கௌரவர் பக்கம் அடிக்கக்கூடிய பந்தாகப்பட்டதை அசராமல் என் அண்ணன் பீமசேனன் தாங்கினார். ஒருத்தன் ஒன்னு அடிச்சது 100 பேர் பிடிக்க முடியாமல் கப்புன்னு அப்படி அடிச்சிருப்பாரு. ஆமா, பந்து. ஆனா அவங்க 100 பேர் அடிச்சது ஒன்ன ஒருத்தனே பிடிச்சிட்டான். என் அண்ணன் பீமசேனன் அசராமல் பிடிப்பட்டார். என்னென்ன பண்ண ஒன்ன கொஞ்சமா நாள சோறு தண்ணி அப்படிதான். சரி. ஏற்பட்ட பலம் பிடித்தவர். அப்பொழுதே பார்த்தார் கௌரவர்கள். ஆஹா, இவனை ஒருவன் அடிக்கக்கூடிய பந்து நாம யாராலும் தடுக்க முடியாமல் நான் பயந்து அலறி ஓடுகிறோம். நாம அடிக்கக்கூடிய பந்தாகப்பட்டதை இந்த ஒருவனே தடுக்கிறார் என்றால் ஒரு நாளைக்கு நாம் இருவருக்கும் அண்ணன் அனைவருக்கும் சண்டை ஏற்பட்டால் ஏதோ ஒரு மன சங்கடம் வந்துருது, பகை ஒரு வாய் சண்டை வந்துருது. நாம ஒரு வினையால் ஒரு சண்டை ஏற்பட்டால் எப்படி இவர்களை ஜெயம் பெறுவது என்று தீய குணம் கொண்ட அந்த துரியோதனாதிகள் சிறிய வயது முதல் கொண்டே எங்களை கொல்லவே நினைத்தானா அந்த துரியோதனன். எண்ணற்ற வஞ்சகம் செய்தான். அது எண்ணற்ற வஞ்சகத்திலிருந்து நாங்கள் தப்பித்து உயிர் பிழைத்தோம். தப்பித்து உயிர் பிழைத்து விட்டோம். ஆனால் அமைதி சைலை. அதே போல மீண்டும் கதை வந்துட்டு இருக்கும்போது ஆனால் மீண்டும் ஒரு விளையாட்டு ஒன்று தொடங்கினோம். அது என்ன விளையாட்டு? அதுதான் பகடை. பகடை என்றால் இப்பொழுது ஆடுறாங்களா தாயாட்டம். தாயம், பொழுதுபோக்கு. ஆமா, நீங்க விளையாடுறது அப்போ பொழுதுபோக்கு. மணியண்ணா தாயாட்டம் ஆடினோம். அந்த தாயாட்டத்தில் பகடையில இந்த பாண்டவர்கள் அனைவற்று பேர்களும் தோற்றம். சூது பகடை ஆட்டத்துல. ஆமா, சரி. அந்த பகடையில் துரியோதனன் சகுனியை முன்ன வைத்து அவன் சூழ்ச்சியால இந்த பாண்டவர்களை வீழ்த்தி விட்டான். சரி. அதனால பகடையிலே தோற்ற பாண்டவர்களுக்கு ஆண்டு 12 ஐயாவது வாசம் முடித்து வந்தார். அங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று கட்டளையிட்டு
அந்த நாட்டை விட்டு இந்த நாட்டை விட்டு பாண்டவர்கள் காட்டிற்கு வந்து விட்டோம். அந்த கடையாட்டாங்க பாரு. பாண்டவர்கள் காட்டிற்கு வந்து விட்டோம். ஓ, அருணிவனம் வனவாசம். ஆமா. சரி, எப்படி கட்டளை? ஆண்டு 12 ஓராண்டு அக்கேது வருஷம் யாரு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து வாழ்ந்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 17 துரியோதனன் சொல்ல. ஆமா. அந்த கட்டளை இணங்க பாண்டவர்கள் அந்த கட்டளை இணங்க பாண்டவர்கள் அதே போலவே அனைத்து ஆண்டுகளும் கடந்தோம். சரி, யாருக்கும் தெரியாமல் மறுவும் தரித்து 5 மாசமும் கழித்தோம். அப்படி கழித்து நாடு கேட்க என் மாமா தாய் மாமனை அனுப்பி வைத்தோம். தான் நாராயணன் போயிருக்கிறாரு. ஆமா, அனுப்பி வைத்தோம். ஆனால் எந்த ஒரு செய்தியுமே இன்னும் அறியாமல் இந்த காட்டிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் இந்த காட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருடைய தினம் இந்த காட்டில் வாழ வேண்டும் அல்லவா? காய்கனிகள் பறித்து வருவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தரும் செல்ல வேண்டும். இன்றைய தினம் என் அண்ணாவையே 8 கோடி நாளும் சாக மாட்டாங்க. தர்மபுத்திரர்கள் 4 பேரும் பாடி கூடாரம் அமைத்து அதில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு உணவாக நான் காய்கனியை பறித்து வர உள்வனம் புறப்பட வேண்டும் என்று தர்மராஜனுக்கு பாடி கூடாரத்துக்கு காவல் நீங்க. ஆமா. சரி, அப்படி காய்கனிக்கு உள்வனம் சென்று பறித்து வந்தாலும் அப்பதானே எங்களுடைய பசி பஞ்சமெல்லாம் நீங்கும். ஆமா, அப்ப பசி இருக்குதா? நானும் வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்னு சொன்னா தானே வச்சிருக்கிறேன்னா அட வச்சிருக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? வச்சிருக்கிறேன். ஏய், உள்ள போட்டணும். எங்க நாட்டை வந்து படிக்கிறேன். நான் படிக்கிற உங்க நாடுகள் எல்லாம் ஒரே நாடு. அப்படி என்றாலும் நீ உள்வனம் சென்று காய்கறிக்கு பிறகு புறப்படு. உன் மாலையிட்ட மனைவி. ஆமா ஆமா. அப்படி நான் இருந்தாலும் மந்திரி, நான் போவதாக இருந்தாலும் அந்த மனைவி இருக்கிறார். யார்? பாஞ்சாலி. பாஞ்சாலி அழைத்ததாக நான் அழைத்து வரவா? மன்னர் அழைத்தார் என்று அது விரைவில் அழைத்து வா. ஆல் ரைட். பாடி கூடாரம் தர்மராஜனுக்கு நான் இன்று காவல். அப்படி அண்ணனுக்கு காய்கறி பறிக்க உள்வனம் செல்வதாகினோம். மாலையிட்ட மணிவேகிய பத்னி ரகுபத பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலி சபைக்கு வந்து காண்க.